குருச்சரணம். ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு. நம் அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் நடத்தும் ரேக்கி கலை பற்றிய இலவச அறிமுக வகுப்பு 11/7/2024 வியாழன் இரவு 8 மணிக்கு நடைபெற உள்ளது. முன்பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்வதற்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்க்கின்ற எல்லா செல்லங்களும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். நான் பேச போகிறது எல்லாமே இனிமேல் நிறைய மேட்டர்ஸ் இருக்கும். சில இது என்னுடைய அனுபவங்கள் இருக்கலாம். அந்த அனுபவங்கள்ங்கிறது நான் தனியாக ஆடியோவாக பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்கள் இஷ்டப்பட்டவங்க தான் கேட்க முடியலாட்டா இந்த பின்னாத்தால் யார் கேட்பா அப்படின்னு தானே நினைப்பீங்க. அதனால் என்னுடைய இதில் தனியாக போட்டுருவாங்க, அம்மாவின் அனுபவங்கள் அப்படின்னு வரும். அது ஆடியோவாக வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். புரிஞ்சுதா? ஏன்னா அதை வீடியோவை காட்ட முடியாது. என்னுடைய இத்தனை வருட காலத்தில் எனக்கு மனசுக்குள்ளே பிடிச்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுக்கணும். புரிஞ்சா கண்ணுங்களா? அது போக நான் சில பொருட்களை பற்றி சொல்கிறேன்னா அதை நீங்கள் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது இல்லையா? இது இருக்குதுன்னு தெரிஞ்ச கண்டு நான் வச்சுருக்கேன். இது வேணுங்கிறவங்க நீங்கள் இதை வாங்க போகிறீங்க, இல்லாட்டா அது ஒரு செய்தி. புரிஞ்சா கண்ணுங்களா? அது இப்போ நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு பேச போகிறது என்னென்னா, இந்த ஒரு பெல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த பெல்லு எதுக்காக அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி இருக்கும். முதல்ல உங்கள் எல்லாருக்கும் புரியணும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, டேய் சத்தியமாக சொல்கிறேன்டா அப்படிம்பீங்க. உங்களுக்கு தெரியுமா அந்த சத்தியங்கிற வேர்டுக்கு எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி இருக்குன்ட்டு? ஃப்ரீக்குவன்சின்னா அதனுடைய அலைவரிசைகள்னு அர்த்தம். அப்போ இந்த ஃப்ரீக்குவன்சியை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லா வார்த்தைகளுக்கும் சொல்கிறேன் கண்ணுங்களா, எல்லா வார்த்தைகளுக்கும் அதில் ஃப்ரீக்குவன்சி இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும், குழந்தைகள் பேசுகிற ஒவ்வொரு மழலைக்கும், எல்லாத்துக்கும் சவுண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சவுண்டை பற்றி பிரமாமல் அப்புறம் பேச போகிறேன். இந்த சவுண்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அப்படியே இந்த பூலோகத்தில் அப்படியே நிரம்பிடும். அது மாறாது. அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா சொன்ன நம்மளுடைய பகவத்கீதை அது இன்னும் அங்கே இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சாக்கணுங்களா? அதனால் எல்லா சவுண்டும் நீங்கள் கெட்ட வார்த்தையில் வந்தாலும் சரி, நல்லதை பேசினாலும் சரி, எல்லாமும் ரிஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்களாம் இப்போ அதை அது எப்படிங்க நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் நம்பக்கூடாது? எங்கேயோ லண்டனில் நடக்கிற நிகழ்ச்சியை இங்கே பார்க்குறீங்கல்ல, எல்லாம் அந்த அலைவரிசை மூலமாக வருது. அதை அப்படியே எடுத்து இங்கே நீங்கள் ஒரு டிவிலேயோ உங்கள் ரேடியோவிலையோ பார்க்குறீங்க. உண்டா இல்லையா? அதுமாதிரி கரெக்ட் கண்ணுங்களா? அது மாதிரி தான் எல்லாம் இங்கே நிற்கின்றது. எதுக்கும் அழிவு கிடையாது. நீங்கள் ஒருத்தங்களை பார்த்து கெட்டத வார்த்தைகளை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அழிவு கிடையாது. சம்டைம்ஸ் தட் வில் கம் டு யூ. அப்படி சர்க்கிளில் போய் உங்கள்கிட்டே வரும். புரிஞ்சிச்சா? அதனால தான் சொல்கிறேன் கண்ணுங்களா, வார்த்தைகளில் ஜாக்கிரதை. நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அது கடவுள். கடவுள் வேறு எங்கேயும் இல்லை. கடவுள் நம்ம வார்த்தைகளில் தான் இருக்காங்க. நம்ம வார்த்தை இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்க, இதை நான் இந்த படத்தை கொடுத்தீங்கன்னாங்க நான் இதை கொடுத்துட்றேங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் நம்பி கொடுத்துட்றீங்க. அப்போ அதைத்தான் கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய வார்த்தை, அதுதான் சவுண்டு. அந்த சவுண்டை நீங்கள் மாற்றுனீங்கன்னா நீங்கள் மாறி போயிடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது. சவுண்டை மட்டும் நீங்கள் பேசுகிறப்பெல்லாம் இனிமேல் யோசிக்கணும், நம்ம ஏதோ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இல்லை, எங்கள் ஒரு மாமி ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வருதுங்களே அப்படிம்பாங்க. என்ன வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு. அது வருதோ இல்லையோ ஒரு கிழமை அப்படின்னாங்க. அது என்ன கிழமை அப்படின்னா, வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் சனிக்கிழமை வரும். அதைத்தான் சொல்ல அவருடைய பகவானுடைய, அதாவது அந்த சனிங்கிற வார்த்தையை கூட அவங்க சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ புண்ணியம் நீங்கள் பார்க்கணும். அதனால சொல்கிறேன், வார்த்தைகளில் கூட நீங்கள் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, கமிட் பண்ணிட்டீங்களா, அதை எப்படியாவது செஞ்சுருங்க. இல்லை சொல்லவே சொல்லாதீங்க. சொல்லாத சொல்லுக்கு வெளியேதும் கிடையாது அப்படின்னாங்க.
அதனால் சொல்லாதீங்க, சொன்னால் செய்யுங்க, இல்லாட்டா சொல்லவே சொல்லாதீங்க என் கண்ணுங்களா. புரிஞ்சா? இது ஒரு பெரிய வேதம். இதில் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம்தான் உங்கள்கிட்ட உடனே வர்றேன். என்னுடைய 76வது பிறந்தநாள் வந்துச்சு. நிறைய குழந்தைகள், அதாவது நான் தீட்சை பண்ணவங்களும் என்னுடைய குழந்தைகள் நிறையா பேர், அதுவும் போக எவ்வளோ பேர் வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க. எவ்வளோ பேர் எனக்கு சந்தோஷத்தை எப்படி சொல்கிறது, எல்லோரும் தன்னால் முடிஞ்சதை அவங்க எனக்கு நான் எப்படி சாரி கொடுத்தோம் அதெல்லாம் கூட வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பர்த்டே சொன்ன அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய அவசியம். அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க மட்டும் இல்லை, என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கின்ற அத்தனை செல்லங்களும் நீடூழி வாழணும், நல்ல மனசோடையும் நல்ல வாழ்க்கை திறனோடையும் வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நல்ல நாட்களில் வேண்டது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 2 பர்த்டே வரும்ல, ஒன்று டேட் ஆஃப் பர்த்து, இன்னொன்று உங்கள் நட்சத்திர பர்த்டே. நட்சத்திர பர்த்டே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. அதுக்கும் நான் வேண்டிக்கிட்டேன். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் முதல்ல சொல்கிறது ரேக்கி குழந்தைகள் அவர் வாயில் நுழையிறதில்ல. அது என்னவோ இது கேட்குது லூசுகன்னு நினச்சி அவர் நினைப்பார் அந்த ஐயர். ரேக்கி குழந்தைகள் எல்லோரும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம அர்ச்சனை கொடுக்குறப்ப நான் கொடுக்குறது. உங்களில் எத்தனை பேர் அது மாதிரி பண்ணுறீங்களா? உங்கள் அப்பா அம்மாவையாவது சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். எந்த ஒரு கோயில் பண்ணவும் அது வேறு சில சோம்பேறிகள் இந்த அம்பாள் மேலேயே பண்ணுங்க. அம்பாள் மேலே பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? அவளே தானே கொடுக்குறவ பேச்ச நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய பேர் அந்த அர்ச்சகர் வாயால் உச்சரிக்க வேண்டும். உங்கள் நட்சத்திரம் அந்த அவருடைய வாயால் உச்சரிக்கப்பட வேண்டும். அதை மறந்துடக்கூடாது நீங்கள். புரிஞ்சுதா? ஏன்னா எத்தனையோ நட்சத்திரத்தையும் இதுவும் பண்ணாலும் அவங்களுடைய இதை உச்சரிக்கப்படணுங்கிறது முக்கியம். அதனால தான் அதை சொல்கிறீங்க. அப்போ இந்த இதை நான் சொல்கிறேன், நான் பூஜை பண்ணுறேன், எனக்கு ஒரு விஷயம் தேவை. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த தேவைக்கு நீ எத்தனை பங்கு இருக்குதுன்னு யோசிக்கணும். இப்போ நான் 100 கஷ்டப்பட்டால் அது எனக்கு கிடைக்கும். இல்லை ஒரு 50% கஷ்டப்பட்டாலே கிடச்சிரும். 20% கிடச்சா அது கிடச்சிரும். அப்போ அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறீங்க, நான் நிறைய நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன், இனியும் கொடுக்க போகிறோம். அப்போ அந்த நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு பணம் வேணும். எவ்வளோ பணம்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. இப்போ 777 பணத்துக்குரிய நம்பர். இங்கே பாருங்கள், இப்படி நான் இப்போ 3 தரம், ஏன்னா டைம் ஃபேக்டர் 3 தரம், நீங்கள் 21 தரம் அடிச்சுக்கலாம். இப்போ இந்த 777 அப்படிங்கிற நம்பரை நான் சொன்னேன், அது பணத்துக்குரிய நம்பர். அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன பணம் வேணுமோ அதை கண்ணால் பார்க்குறீங்க, மனசுக்குள்ளே பார்க்குறீங்க. பார்த்துட்டு 777 777 அப்படின்னு நீங்கள் 3 தரம் அடிக்கலாம், 9 தரம் அடிக்கலாம், நீங்கள் 21 தரம் அடிக்கலாம். அதை 3 நம்பர் வர்ற மாதிரி அடிக்கணும். புரிஞ்சுதா? 777 இந்த நம்பரை அடிச்சுக்கோங்க. சரிதானா? இதை அடிச்சிங்கன்னா பணம் வருமானா வரும், ரொம்ப வந்துமானா வரும். இல்லை ரொம்ப வந்தால் ரொம்ப முடியலைன்னா எங்கள்கிட்ட கொஞ்சம் அனுப்புங்க, தப்பு இல்லை. எல்லோரும் நல்லது செய்கிற வச்சுக்கலாம். ஓகே கண்ணுங்களா? எதுலேயுமே நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். என்ன கைகள் இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லாத மனிதனை முன்னால் வரவே முடியாது. நம்பிக்கையை வச்சிங்கன்னா அது நடக்கும். ஓகே, இதை முயற்சி பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.